ஹாய் காய்ஸ். சும்மா கொஞ்சம் பர்சனலாக பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எதை பற்றினா எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்குல்ல, அதை பற்றி தான். இந்த புரணி பேசுறது, ஃபோர்டு கொடுக்கறது, இந்த அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்குதா? உங்களுக்கும் இருக்குதா? இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் ஹேண்டில் பண்ணுற சில விதத்தை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றது உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்டில் போட்டுட்டு போங்க. அது அது பெட்டராக இருந்தால் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாமா? சரி, ஓகேங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுற ஜாமான்களை பற்றி பேசுவோம். அட்வைஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. வீட்டில் இந்த பெருசுங்க, கிழடு கட்டைங்க இதானே இருக்கும். சும்மா எதற்கு எடுத்தாலும் நின்றா ஏன் நிற்கிற, உட்காந்தா ஏன் உட்கார்ற, படுத்தா ஏன் படுக்கிற, இந்த மாதிரி என்ன பண்ணாலும் கண்டினியூஸாக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, நச நச நசன்னு. சரி, அதை விட்டுலாம். அவங்க எல்லாரையுமே நம்ம பசங்களுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணி விட்டுருவாங்க. அதை நம்ம பெருசாக மைண்டில் எடுத்துக்க போகிறதே கிடையாது. இங்கே அட்வைஸ் பண்ணுற இந்த விதம் யார் பண்ணுறது நம்மளை ஹேட் பண்ணும் அப்படின்னா, நம்ம யாரையா ஒருத்தர் நினச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், வேற யார் வேணா இருக்கலாம். நம்ம அவங்கெல்லாம் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம், எல்லாமே நினச்சிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக நினச்சிக்கிட்டு இருப்போம். அவங்களும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நமக்கு இதாகும். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று பார்க்கலான்னா, உதாரணம் இல்லை, என் லைஃப்பில் நடந்தது தான், எனக்கு நடந்தது தான். இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்து இன்ட்ரோ வீடியோஸ் போட்டு ஃபர்ஸ்ட் வீடியோஸ் போட்டப்ப நம்ம ரொம்ப ஒர்த்தா நினைக்கிறவங்க, ஒரு பிரதர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, நல்ல நினைக்கிறவங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நினைக்கிறவங்க, இப்போ அவங்களே இது உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ, எனக்கு தான் ப்ரோ, நீலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு போன வீடியோவை இரு இந்த வரேன். சரி, எனக்கு புரியுது ப்ரோ. ஏன்னா ஆக்சுவலி அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அதையும் ரன் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல நிலைமையில தான் அந்த சேனலும் ஓரளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு அவரோட மனசுல என்னன்னு தெரியல, அது ஒரு டாப்பை ரீச் பண்ணாட்டியும் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நம்மளே இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிறோம், நம்மளாலே இந்த இடத்துல தான் இருக்க முடியுது, இவன் இன்னைக்கு தானே உள்ளே வரேங்கிறான், இவன் இன்னும் எத்தனை வருஷம் போராடி அந்த இடத்துக்கு போறானேன்ற மாதிரி அந்த ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. ஓகே, அந்த நல்ல எண்ணத்துல தான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா பட் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க நினைச்சதை விட திறமைசாலியா இருந்துட்டா, அதை விட அதிகமான இடத்துக்கு நான் போயிட்டா, யாருக்கு வேணா எது வேணா நடக்கலாம் இல்லையா? இது எனக்கும் உங்களுக்கும் ஆனதுல இல்லை, எனக்கும் உங்களையும் நான் ஒரு சின்ன உதாரணமா தான் வச்சிருக்கேனே தவிர, நமக்கு இதே மாதிரி எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் நடக்குது, எல்லாருக்குமே இந்த இது இருக்குது. அதனாலதான் நம்ம 2 பேரும் உதாரணமா வச்சிருந்தோம். நீங்க பர்சனலா எதுவும் எடுத்துக்க வேணாம். சரி, ஓகே ப்ரோ, எனக்கு புரியுது. ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல தான் நீங்க சொல்றீங்க அப்படின்றது புரியுது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏன்னா இப்போ நீங்க உங்களுக்கு நான் எந்த லெவலுக்கு அதில் ஷெட்யூல் வச்சிருக்கேன்றது உங்களுக்கு தெரியாது. நான் எந்த அளவுக்கு அதில் நினச்சிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், உங்களோட ஒரு பார்ட்டில் நிறையா விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ப்ராப்ளத்தை கடந்திருப்பீங்க, ஒரு ரீச்சை கடந்திருப்பீங்க. அப்போ இது எவ்வளோ ரிஸ்க்னு உங்களுக்கு தெரியுன்றதுனால நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் ஆரம்பிக்கிறான்னா, நீ தயவு செஞ்சு ஆரம்பிச்சு போ. இது ஆனால் அவனுக்கு நீ ஆரம்பிக்காதன்ற வார்த்தையை நீ சொல்லாதீங்க. இந்த மாதிரிலாம் இதில் இருக்கும், இதெல்லாம் நீ கடந்து போகணும். நீங்க பார்த்த அந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள், எந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, இதெல்லாம் சொல்லி எங்களை வழி அனுப்பி வச்சிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வரோம். நீங்க வாங்கின குத்தை விட நாங்களும் இங்கே போய் குத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரி வாங்கணுன்றத அப்புறம் சொல்றோம். அந்த மாதிரி இதை பார்க்குற எல்லாருமே நீங்க ஒரு விஷயத்துல தோத்துருந்தீங்கன்னா, அதே விஷயத்த ஒருத்தன் முயற்சி பண்றான்னா, இந்த விஷயத்துல இந்த ஒரு பெரிய ஒரு கடல்ல இந்த மாதிரி முதலைகள் அதிகமா இருக்கும். நீங்க பார்த்து பயணமா ஜேர்னி பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. பண்ணாதெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு ரிஸ்க்கை தாண்டி தான் அடுத்த ஒரு ரிஸ்கே எடுக்க முடியும். ஏன்னா எல்லாருமே மிடில் கிளாஸை விட ஒரு கீழே தான் இருப்போம். அடுத்து முயற்சி பண்ணி ஒரு வளர்றதான் அவன் அடுத்த நிலைமைக்கே போக முடியும். முயற்சி பண்றப்பயே பண்ணாதன்னு சொல்லிட்டு யாரையுமே டிஸ்என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா ரிஸ்க் எடுத்தா தானே நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை தாண்டி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன். இப்போ என்னன்னா, ஒரு மலையில வாழ்ற கிராமம் இருக்குல்ல, மலையில வாழ்ற கிராமத்துல ஒரு 3 வீடு இருக்கு. அந்த 3 வீட்லயும் 3 குடும்பம் இருக்காங்க. அந்த 3 குடும்பத்திலயுமே ஒரு ஒரு பசங்க இருக்காங்க. சரியா? அவங்க ஜாலியா வெளிய விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ஒரு மரத்தடியில விளையாடுறாங்க. ஒரு மாங்கா மரம் இருக்குது. அப்ப அந்த 3 பேரும் அந்த மரத்துல நெறைய மாங்கா இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த மரத்துல ஏறி அந்த மாங்கா புடுங்கி சாப்பிடலாம்ன்னு சொல்லிட்டு, முதல்ல இருக்கிற ஒரு பையன் என்ன பண்றான், வீட்டுக்கு போயிட்டு அவர் அப்பா வீட்ல இருந்தாருன்னு சொல்லிட்டு, அவர் அப்பாவ கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்தா அந்த மரத்துல அவர் அப்பா நல்ல ஒரு ஹைட்டா உயரமான ஆளா இருக்க உட்காந்து அந்த பையனை அந்த மரத்துல தூக்கி விட்டுறாரு. அந்த மரத்துல மேல கிளையில ஏறி உட்கார்ந்த அந்த பையன்
அந்த கிளையில இருக்கிற மாங்காயெல்லாம் வந்து புடுங்கி தின்ன ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ இங்க இருக்கிற 2வது பையனுக்கும் 3வது பையன் பார்த்துட்டு, அப்ப 2வது ஆள் ஒரு பையன் என்ன பண்றான், அவனும் நேரா வீட்டுக்கு போய் அவன் அப்பாவ கூட்டிட்டு வரான். ஸோ அவர் அப்பா வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் நேரா வீட்டுக்கு போய், அவர் வீட்ல ஒரு பெரிய ஏணி இருக்கு. அந்த ஏணிய எடுத்துட்டு வந்து, அந்த மரத்தோட அடியில போட்டு, அந்த பையன மேல ஏத்தி விட்டுறாரு. எப்படியும் அவர் ஏத்தி விட்டுறாரு. அப்ப இவன் கிளையில தானே உட்கார்ந்துருக்கான். கிளையில வாங்க கம்மியா தானே இருக்கும். ஸோ கிளைகள் மேல போக, போக இங்க நெறைய இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு 2வது கிளை, 3வது கிளையெல்லாம் ஏறிறான். அந்த ஏணி அது வரைக்கும் போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஏறி உட்காந்து ஒருத்தன் மாம்பழம் சாப்பிடுறான். இந்த 3வதா இருக்கிறான் பார்த்தீங்களா, அவர் அப்பாவால அந்த மரத்துல ஏத்தி விட ட்ரை பண்றாரு. அவனால ஏற முடியல. சரி அவர் அப்பாவும் வந்து முயற்சி பண்றாரு. சரி நம்ம ஏறியாவது நம்ம பையனுக்கு புடுங்கி குடுத்துடலாம்ன்னு சொல்லி அந்த மரத்து மேல 2, 3 தடவ ஏறி, ஏறி பார்க்குறாரு. அவரால முடியல. கீழ விழுந்துட்டாரு. அப்ப இது நமக்கு வேணாம். நம்ம வேற ஏதாவது பார்த்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு அந்த பையன கூட்டிட்டு போயிறாரு. அந்த பையனும் வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஓடை இருக்கு. அந்த ஓடையில வந்து சோகமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அந்த ஓடைக்கு அந்த பக்கமா சில மரங்கள்ல குரங்கு விளையாண்டுட்டு இருக்குது. அப்ப அந்த குரங்கு வந்து மரம் ஏறுறத பார்த்த ஒரு சின்ன பையன், அந்த கடைசியா இருந்த 3வதா இருந்த பையன் அத பார்க்குறான். அப்ப நம்மளாலயும் ஒரு வேள மரம் ஏற முடியும் போல. நம்மளும் முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு, திரும்பி இந்த மரத்துக்கு வந்து ஒன் பை ஒன்னா, ஒன் பை ஒன்னா ஒரு நாள்லாம் முயற்சி பண்றான். திரும்ப, திரும்ப, திரும்ப முயற்சி பண்றான். 2வது நாள் முயற்சி பண்றப்ப கீழ விழுந்துட்டான். அவ அப்பா வந்து சத்தம் போட்டு அவன கூட்டிட்டு போயிட்டாரு. அடிச்சு. ஏன்னா என்னாலயே ஆளான ஆள் என்னாலயே ஏற முடியல. சின்ன பையன் கீழ விழுந்து உனக்கு அடிபட்டுருமே. உனக்கு ஏன் இது தேவையில்லாத வேலை? நான் தான் உன்ன வேணான்னு சொன்னேன். நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிறாரு. போனவன், இவன் இது அவங்க அப்பா இல்லாத நேரத்துல இத கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயத்த வந்து ஒருத்தன் கன்டினியூஸா பண்றான்னா, ஸோ டெஃபினட்டா அது வந்து வரதானே செய்யும். இது அதானே இயற்கை. ரீச் ஆக தானே செய்யும். அதானே இயற்கை. ஒரு கட்டத்துல மரம் ஏற கத்துக்கிறான். அந்த மரத்து மேல ஏறி, ஸோ அந்த முதல்ல இருந்தவனால கிளை வரைக்கும் தான் போக முடிஞ்சுச்சு. 2வது இருந்தவனால ஒரு 2வது கிளை, 3வது கிளை மட்டும் தான் போக முடிஞ்சுச்சு. அதுக்கு மேல அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. தூக்கி விட ஆள் இல்ல. அவர் அப்பா முதல்ல உள்ள அப்பாவோட தகுதிக்கு அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சாரு. 2வதா இருந்தவன் தகுதிக்கு அவனோட அப்பா ஒரு இடத்துல உட்கார வச்சாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஏற கத்துக்கிட்டான் இல்லையா? அந்த ஒரு தகுதிய மரம் ஏறக்கூடிய ஒரு தகுதியும், திறமையும் வளர்த்தான் இல்லையா? அவனால எந்த மரத்துல வேணா, எந்த கிளைக்கு வேணா, எங்க வேணா போய் எத வேணா புடுங்கி சாப்பிட முடியும் இல்லையா? அதே மாரி தான். ஸோ முயற்சி அவர் அப்பாவால முடியாது அப்படின்னு சொல்லி அவன கூட்டிட்டு போய் அவன உட்கார வச்சிருந்தா, அது அவனால முடிஞ்சிருக்காது. அவர் அப்பாவால முடியாட்டி இவன் சின்ன பையனா இருந்தாலும் அந்த முயற்சி பண்றான் இல்லையா? அந்த முயற்சி தான் வெற்றி. சரி ஓகேயா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு விஷயத்த நோக்கி முயற்சி பண்றவனுக்கு உங்களால முடிஞ்சா ஏதாவது டிப்ஸ், ட்ரிக்ஸ சொல்லி வழி அனுப்பி வைங்க. டிஸ்என்கரேஜ் பண்ணாதீங்க. யாரால எது அளவுக்கு முடியும்ன்றது யாருமே சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போவோமா? இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புரணி. ஸோ தாங்க முடியல. உங்க தொல்லைய என்னால தாங்கவே முடியல. அது வேலையிலயும் பேசுறாய்ங்க, வீட்லயும் பேசுறாய்ங்க, சொந்தக்காரங்களையும் பேசுறாய்ங்க. ஜால்ரா அடிக்கிறானுங்க பாரு. யப்பா! நாமாடா ஜால்ரா அடிக்கிறீங்க? அது எங்கடா கத்துக்கிறீங்க அதெல்லாம்? எனக்கு புரியல. எதுவும் கோர்ஸ் எதுவும் போறீங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாய்ங்க. அப்படியே பெர்ஃபார்மன்ஸ்லயே தெறிக்க விட்டுறானுங்க. என்னன்னு தெரியல ஆக்சுவலி. எங்கேயாவது இருந்தா சொல்லுங்கடா. நாங்களும் கொஞ்சம் கத்துக்கிறோம், கொஞ்சம் பொழச்சுக்கிறோம். ஏதாவது வழி இருந்தா எங்களுக்கு காமிங்க. நம்ம அந்த இதான சொல்றது. நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு அப்படி சூப்பரா ஜால்ரா அடிப்பானுங்க. நமக்கே சொம்பு தட்டுவானுங்க. அந்த பக்கம் போனாங்க அப்புறம் நமக்கே ரிப்பீட் அடிப்பானுங்க. இந்த மாதிரி கேட்டகரி உங்க லைஃப்லயும் சரி, என் லைஃப்லயும் சரி, எல்லார் லைஃப்லயும் நெறைய இருக்கிறானுங்க. இவனுங்கள வந்து தொரத்தவும் முடியாது. வச்சுக்கிட்டு கரையேறவும் முடியாது. என்ன பண்ணி என்னத்த தொலைறதே புரியலங்க. என்னத்த எல்லாரையும் இந்த மாரி ஒரு பார்ட் ஆஃப் பீப்பிள வந்து எப்படி ஃபேஸ் பண்றீங்கன்னே தெரியல. என் இடத்துக்காண்டி அவன் போட்டி போடுறதும், அவன் இடத்துக்காண்டி நான் போட்டி போடுறதும், என்ன அவன்கிட்ட போட்டி குடுக்குறதும், அவன என்கிட்ட போட்டு குடுக்குறதும். அப்பா! ஏன்டா? ஏன் உனக்கு இந்த வேல? இந்த மாரி நெறைய இடங்கள்ல போட்டு குடுத்து, நல்ல பேர் வாங்குறது, பதவி உயர்வு வாங்குறது, இந்த மாரி நெறைய பேர்கள் நெறைய இடத்துல இருக்கதான் செய்வாங்க. ஸோ அவங்கலாம் எப்படி மேபி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, இது வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்காண்டி சொல்றேன்.